சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான மக்கானா வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கேன். இது வந்து கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக நல்லா கம்மன்னு சூப்பர் வாசனையோடு இருக்கும். இந்த ரெசிபி பார்க்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் டைமில் டீ காஃபி குடிக்கிற டைமில் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். ஈவினிங் கொறிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக். எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இது அவைலபிளாக இருக்குது. இது வந்து மக்கானா. இந்த மாதிரி நீங்கள் பிளெயின் மக்கானா வாங்கிட்டு வந்துட்டு கடாயில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த மக்கானாவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மக்கானாவை வந்து பார்த்திங்கன்னா தமிழில் தாமரை விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அவ்வளோ ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது அண்ட் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ இதை வந்து ஹெல்த்தியான டிஷ்ஷு. கண்டிப்பாக வந்து உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் ஹெல்தி ஸ்நாக்காக கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் பட்டர் அண்டு கீ ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து ஃப்ரை பண்ண போகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் நமுத்து போன மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பேக்கெட் பிரிக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்திங்கன்னா நமுத்து போகிற அந்த ஃபீல் தான் இருக்கும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு நெசுங்கவே மாட்டுது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இது கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு நம்ம பொறுமையாக வந்து நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு மீடியம் ஃப்ளேம், அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் சிம் அந்த மாதிரி மாற்றி ஹை டு மீடியம்லேருந்து சிம் அந்த மாதிரி மாற்றி நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இன் பிட்வீன் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம், பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. ஸோ இது வந்து மக்கானால நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரெசிபிஸ் வந்து இருக்குது. மக்கானா பாயசம் பண்ணலாம், மக்கானா சாட் பண்ணலாம் அண்ட் மக்கானால வந்து பார்த்திங்கன்னா சாலட் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இருக்குது. நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சிம்பிளாக சால்ட் அண்ட் பெப்பர் கூட இந்த மக்கானாவை ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் சால்ட் அண்ட் பெப்பர் அண்ட் கொஞ்சமாக வந்து மசாலாஸ் ஆட் பண்ணி நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இப்போ நான் நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இன் பிட்வீன் நெய் இல்லை பட்டர் அந்த மாதிரி இல்லை ரெண்டுமே வந்து ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. நான் உங்களுக்கு ஒரு கட்டத்தில் காமிப்பேன் இது எப்படி நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். கைவிடாமல் கலரி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஒன்று எடுத்து சும்மா உடச்சி காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக தெரியுதுங்களா? நல்லா தூளாக நல்லா கிறிஸ்பியாக உடையிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் நிப்பாட்டி வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சேம் பவுலில் கொஞ்சமாக வந்து ஆயில் அண்ட் பட்டர் ரெண்டுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதில் மசாலாஸ் பார்த்திங்கன்னா வெறும் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு, கொஞ்சமாக சாட் மசாலா இது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த நான் சொன்ன மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வந்து அது எண்ணெயில் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது நல்லா மசாலா வந்து அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ளேவர் இறங்கிட்டோன்னு நீங்கள் இந்த மக்கானாவை கொட்டிக்கலாம். இந்த மக்கானாவை கொட்டி நல்லா வந்து இந்த மசாலா வந்து கோட்டாகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மைல்டாக வந்து மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் சில்லி பவுடர்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மசாலா ஃபுல்லாக கோட்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா நம்மளோட சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான மக்கானா ரெசிபி ரெடி. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இந்த வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க.